வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். உங்களை கைவிடாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இன்று பொழிந்திடுமே. உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அன்பு சகோதரன் அண்ணன் ஜேக்கப் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
forever. My Jesus is alive. Sing hallelujah, sing hallelujah. My Jesus is alive forevermore. Sing hallelujah, sing hallelujah. My Jesus is alive. உயிர்த்தார் எழுந்தார் என் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் என்றும் ஜீவிக்கிறார், அவர் என்றும் ஜீவிக்கிறார். உயிர்த்தார் எழுந்தார் என் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் என்றும் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா பாடுவோம், ஹல்லேலூயா பாடுவோம். என் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா பாடுவோம், ஹல்லேலூயா பாடுவோம். என் இயேசு ஜீவிக்கிறார். Alive, alive, alive forevermore. My Jesus is alive, alive forevermore. Alive, alive, alive forevermore. My Jesus is alive. Sing hallelujah, sing hallelujah. My Jesus is alive forevermore. Sing hallelujah, sing hallelujah. My Jesus is alive. உயிர்த்தார் எழுந்தார் என் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் என்றும் ஜீவிக்கிறார், அவர் என்றும் ஜீவிக்கிறார். உயிர்த்தார் எழுந்தார் என் இயேசு உயிர்த்தெழுந்தார். என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா பாடுவோம், ஹல்லேலூயா பாடுவோம். என் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா பாடுவோம், ஹல்லேலூயா பாடுவோம். என் இயேசு ஜீவிக்கிறார். நம் இயேசு ஜீவிக்கிறதுனாலே நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூடவே இருக்கிறேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. பர்வதம் நிலை பெயர்ந்தாலும்
நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையே செய்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவர் நல்லவர், அவர் நல்லவர். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார். நம்மை மறவாத தேவனை துதித்து நாம் பாடுவோம். பழைய பாடலை இணைந்து பாடுங்கள். மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே.
கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ആഗറിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ വലഞ്ഞപ്പോ. ആഗറിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ വലഞ്ഞപ്പോ. മരുഭൂമിയിൽ എനിക്കു ജീവജലം തന്നനി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്കു ജീവജലം തന്നനി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്കയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഏകനായി നിന്നരായി പരദേശിയ നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോ. ഏകനായി നിന്നരായി പരദേശിയ നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോ. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തു കൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെന്നെ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തു കൊള്ളാമെന്നുരച്ച നാഥനെന്നെ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീർ
കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. അന്നു പാടും ദൂതർ മധ്യേ ആർത്തു പാടും ശിഷ്യരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. അന്നു പാടും ദൂതർ മധ്യേ ആർത്തു പാടും ശിഷ്യരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அன்னார்ந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அன்னார்ந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே.
Jesus so sweetly abides within. There at the cross where He took me in. Glory to His name. Glory to His name. Glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. Oh, precious fountain that saves from sin, I am so glad I have entered in. There Jesus saves me and keeps me clean. Glory to His name. Glory to His name. Glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. Come to this fountain so rich and sweet. Cast thy poor soul at thy Savior's feet. Plunge in today, you'll be made complete. Glory to His name. Glory to His name. Glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற இந்த ரேமா வேத வகுப்புகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசப்போகிறார். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். மனிதர்கள் மறந்தாலும் நம்மை மறக்காத ஆண்டவர். தள்ளப்பட்டிருக்கும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது நம்மை தேடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 23 அதிகாரம் 5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. My cup runneth over. தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் அனுதின பலன் ஊழியங்கள் மூலமாக இந்த வெள்ளிக்கிழமை ரேமா வேத வகுப்புகளில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வாக்கியத்தின் வெளிச்சத்தின் கீழாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். நீர்தான் எங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், எங்கள் சிந்தைகளை அறிந்திருக்கிறவர். கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆளட்டும். உரைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவர் உள்ளங்களை தொடுவதாக, மாற்றங்களை ஏற்படுத்துவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு வேண்டும். நீர் எங்களோடு இடைப்படும், நீர் பேசும், நீர் கற்றுத்தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is always good, His mercy endureth forever. சங்கீதம் 23 அதிகாரம் 5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக. தாவீதுக்கு யார் சத்துருக்கள்? வேதம் சொல்லுகிறது மத்தேயு 10:36 சொந்த வீட்டாரே சத்துருக்கள். ஏன் சத்துருக்கள் எழும்புகிறார்கள்? தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்கள் பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். பகை வருகிறது. ஏனென்றால் தான் சொந்த முயற்சியிலே மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், தேவனால் ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டு மேலே உயரும் பொழுது அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள். தாவீதுக்கும் அப்படிதான். முதல் தன்னுடைய வீட்டாரே அவனை கண்டுகொள்ளவில்லை, தகப்பனும் கண்டுகொள்ளவில்லை, சகோதரர்களும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அதன் பின்பு யார் சத்துருக்களாக மாறினார்கள்? கோலியாத் என்ற ராட்சதனை கண்டு பயந்தார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் இராணுவமும் சவுலும் கூட கோலியாத்தினுடைய வார்த்தையை நிமித்தம் சவுலுக்கும் பயம் வந்து விட்டது, எதிர்கொள்ள தைரியம் இல்லை. அந்த நேரத்தில் தாவீது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போய் அங்கே யுத்தம் பண்ணுகிறான். வெற்றி வருகிறது. அதன் நிமித்தமாக சவுல் பொறாமை கொள்ளுகிறார். பொறாமை உள்ளே வந்து விடுது பாருங்கள். யார் அணைத்து ஆதரிக்க வேண்டுமோ அவரே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான், உயிரை வேட்டையாடுகிறான் சத்துருக்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த சத்துரு யார் பாருங்கள். தாவீது வெறும் காலாக நடந்து போகும்போது சிமேயு என்ற ஒரு மனிதன் தூஷித்து கொண்டே வருகிறான் தாவீதை. தாவீதின் கூட இருந்த ஒருவன் சொல்லுகிறான், அந்த செத்த நாயை என்னை கொன்று போடட்டா. பாருங்கள் யாரெல்லாம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அது மாத்திரமல்ல, எதிரிகளாக வந்தவர்கள் பெலிஸ்தியர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அது கண்கண்ட சத்துருவை பார்த்து ஒதுங்கி விடலாம், ஆனால் காணாமல் கூட இருக்கிற நண்பர்களும் சத்துருக்களாக மாறும் பொழுது ஆபத்தாக இருக்கும். அதிலிருந்து காப்பாற்றுகிறவர் யார்? மனிதன் காப்பாற்ற முடியாது, கர்த்தர் ஒருவரே காப்பாற்ற முடியும். தேவன்தான் காப்பாற்ற முடியும். அவர்தான் நம்முடைய அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இந்த தேவன் தான் காப்பாற்ற முடியும். பாருங்கள், எதிர்க்க இருக்கிற சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள். ஒரு காலத்தில் பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் அங்கே தாவீது போய் அங்கே அடைக்கலம் கொள்கிறான். எதிரி கூட தாவீதுக்கு உதவி செய்கிறான், ஆனால் கூட இருந்தவர்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை. சத்துருக்கள் எப்படி மாறுகிறாள் பாருங்கள். ஆண்டவர் ஒருவனை உயர்த்தும் பொழுது சந்தோஷப்படுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது மகிழ்வார்கள். பொறாமைக்கும் மற்ற காரியங்களுக்கும் இடம் கொடுக்கும் பொழுது அங்கே சத்துரு உள்ளே வந்து விடுகிறான். அழைக்காமலே உள்ள வருகிறவன் அவன். என்ன நடக்கிறது என்றால், இருதயத்திலிருந்து இப்படி பொறாமைக்கு இடம் கொடுக்கும் பொழுது இவள் எல்லாம் வெளியே வருகிறது. அதே தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 - 21 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். கலேஷியன்ஸ் chapter 5 19 - 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக பொறாமை கொள்ளும் பொழுது சத்துருவினால் விதைக்கப்படுகிறது. சத்துரு எப்பவுமே களைகளை விதைப்பான். நல்ல நிலத்தில் ஆண்டவர் கோதுமை மணிகளை விளைய செய்யும் பொழுது சத்துரு இரவிலே வந்து களையை விதைக்கிறான் என்று ஊமையாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா என்று சோதித்து பார்ப்போம். ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் புறப்பட்டு வருவாது. சிறுவாணியிலிருந்து உப்பு தண்ணி வருமா? வராது. கடலில் தான் உப்பு தண்ணி இருக்கும். ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணீர் வர வாய்ப்பே இல்லை. இதற்கு காரணம் என்ன? ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார், நல்லவனாக தான் உண்டாக்கினார், செம்மையானவனை தான் உண்டாக்கினார். கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அங்கே சத்துருவானவன் சாத்தான் அங்கே உள்ளே புகுந்தான். அதன் நிமித்தமாக பாருங்கள், அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காயின் ஆபேல் அப்படியே வந்து சிலுவை வரைக்கும் வருகிறது பாருங்கள். பேரலெல்லாம் அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி வருது பாருங்கள். சர்பத்தின் வித்தும் கர்த்தருடைய வித்தும் ஒன்றை ஒன்று சந்திக்க முடியாது, இணையாது. ஆனால் பேரலெல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. சாத்தானின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 ஆவிகள் செயல்படுகிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் எப்படி தன்னுடைய ஊழியர்களை வைத்து, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி எப்படி தன்னுடைய வேலையை செய்ய தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறாரோ, அப்படியே சத்துருவானவனும் தன்னுடைய ஆட்களை வைத்து இந்த பூமியை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். போகட்டும், மாம்சத்தின் கிரியைகள் எவை என்று நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆனால் ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மேற்கொண்டு வாசிப்போம் என்றால், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் வரும்பொழுது ஆவின் கனிகள் அங்கே வெளிப்படுகிறது. இங்கே பாருங்கள், தாவீதுக்கு எத்தனை எதிரிகள் அங்கே எழும்பியிருக்கிறார்கள் பாருங்கள். அதே போலதான் ஒருவேளை இன்றைக்கு கூட
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களை உயர்த்தும் பொழுது, உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி நிற்கக்கூடும். வீட்டாரே ஒருவேளை சத்துருக்களாக மாறியிருக்கலாம், உங்கள் உறவினர்களே மாறியிருக்கலாம். நீங்கள் போகிற இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களுக்கு சத்துருக்கள் எழும்பியிருக்கக்கூடும். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்ற போட்டியாளர்களைப் போல மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கக்கூடும். அது நிமித்தமாக தான் பொல்லாத கிரியைகளை உங்களுக்கு விரோதமாக செய்வார்கள், மந்திரங்களை செய்வார்கள், தந்திரங்களை செய்வார்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தாவீதின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், ஒளிவு மறைவிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அல்ல அவர். யார் சத்துருக்களோ அவர்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். பந்தி என்றால் வெறும் ஒரு டேபிள் போட்டு சாப்பாடு வைக்கிறது அல்ல. உங்கள் வியாபாரத்திலே ஒரு ஆசீர்வாதம், உங்கள் குடும்ப காரியங்களிலே ஒரு வெற்றி, உங்கள் படிப்பிலே உயர்வு, இவைகளெல்லாம் தான் பந்தி. கர்த்தருடைய பந்தி என்பது இட்ஸ் எ பேங்கட். அதிகமான காரியங்களை நிறைந்திருக்கிறது. அதிலே எண்ணற்ற நன்மைகள் உண்டு. அவரிடத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக தான் பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்ததாக சொல்கிறான், அது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உங்களுக்கு மேலாக ஒரு அபிஷேகம், தைலம் ஊற்றப்படுகிறது. இன்றைக்கு தேவன் உங்கள் தலையின் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, அது ராஜரீக அபிஷேகம். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம் அல்ல அந்த தைலம். அது தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஏக சக்கராதிபதி, சர்வத்தையும் ஆளுகிறவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், வானாதி வானங்களும் கொள்ளாத அற்புதரவர். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர். அந்த தேவன், மகத்துவம் உள்ள தேவன் உங்கள் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுவாராம். தாவீது அதுதான் சொல்கிறார். ஊற்றுவது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் பாத்திரம் நிரம்பினா போதாதா? இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வழிய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான ஊற்றாக இருக்க வேண்டும், வாய்க்கால்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறவர். தாவீதை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், தாவீது சொல்வதை கவனியுங்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்புவது மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிறது. அதனால்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்த பொழுது 12 கூட நிறைய மீதம் எடுக்க செய்தார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். பேதுருவை ஆசீர்வதிக்கும் பொழுது வலை வலது பக்கத்திலே போடு என்று சொல்லும் பொழுது திரளான மீன்கள், பிரமிப்பை உண்டாக்கினார். ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஆண்டவர் பிரமிப்பை உண்டாக்குவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறவர். இதன் வெளிச்சத்தின் கீழாக நாம் ஒரு சம்பவத்தை, தாவீதின் வாழ்க்கையிலே முதலாவது நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக என்று சொல்கிறார். சவுல் ராஜாவை தேவன் தான் தெரிந்து கொண்டார். அப்பொழுது வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மற்ற தேசங்களை பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது அங்கே ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். இவர்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே முறையிடுகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அதற்காக தேவனிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்காக அவர்கள் விருப்பத்தின்படி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். சவுல் யார்? கழுதைகளை தேடிக்கொண்டு போன மனிதன். சவுலை அழைத்து அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அதை வெளிப்படுத்தினார். இப்படி தெரிந்து கொண்ட சவுல் ராஜ்யபாரம் தன்னிடத்தில் வந்தபொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் சொல்லை கேட்காமல் ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை, பலியை ராஜாவாகிய சவுல் செய்தான். கீழ்ப்படியாமை வந்தது. மக்கள் போய்விடுவார்களோ, ஜனங்கள் சிதறி போவார்களோ என்ற எண்ணம். தேவன் ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்காவிட்டால் எப்படி மற்றவர்கள் ஒன்றாக இருப்பார்கள்?
தேவனின் வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதினாலே சவுல் அங்கே ராஜ்யபாரத்தை இழந்து போனார். தேவன் சவுலை தள்ளிவிடவில்லை. நன்றாக கவனியுங்கள். என்ன சொல்கிறது? இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. ராஜ்யபாரம் இல்லை, அவ்வளவுதான். தேவன் எப்பவுமே எல்லோரையும் நேசிக்கிறவர், வாய்ப்புகளை கொடுக்கிறவர். அவர் எப்பவுமே கிருபை உள்ள ஆண்டவர். பாருங்கள், அங்கே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இல்லாதபடி புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எவ்வளவு நாள் நீ புலம்பி அழப்போகிறாய்? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும் இந்த சவுலை தெரிந்து கொண்டது எப்படி என்று. அந்த அபிஷேகம், ஒருவனை உருவாக்குவது ஆண்டவர் எவ்வளவு அதை சிரதையோடு செய்கிறார் என்று தெரியும். அதனால்தான் சவுலுக்காக புலம்பி அழுகிறார், ராஜ்யபாரம் போய்விட்டது என்று. அதன் நிமித்தமாக சாமுவேலிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்படி சொன்ன மாத்திரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதை சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்பொழுது பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசிக்கு சவுலினுடைய இருதயம் தெரிகிறது. பாருங்கள், சவுலுடைய இருதயம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்கள், கொன்று போடுவானே. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார், பலி செலுத்த போகிறேன் என்று. அப்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள், 3ஆம் வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. சரியாக துல்லியமாக பேரையும் சொல்லுகிறார், ஈசா என்று. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் படிப்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசியை நடத்துகிறதை கவனிங்கள். எப்பொழுதுமே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கொட்டிவிட மாட்டார். படிப்படியாக தேவனோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிற வாழ்க்கை நமக்கு அவசியம். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், அங்கே போகும்பொழுது நான் உனக்கு அதை அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் அங்கே போகிறார். போகும்பொழுது அந்த ஊர் மூப்பர் எல்லாம் தத்தளிப்போடு எல்லாம் செய்கிறார்கள், அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். அதற்கு சாமுவேல் சொல்லுகிறார், ஆம், சமாதானம்தான். நான் பலி விருந்திற்கு வந்திருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்திற்கு வாருங்கள் என்றான். சாமுவேல் சொல்லுகிறதை கவனிங்கள். அந்த மூப்பருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதன் பின்பு மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்திற்கு அழைத்தான். ஈசாயின் மகன்களையும் அவன் புத்திரர்களையும் பலி விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். பலி விருந்தெல்லாம் ஆயத்தமாகிறது. அதன் பின்பு என்ன நடக்கிறது? சாமுவேல் முன்பாக ஒவ்வொருவரையும் ஈசாய் அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். தன்னுடைய மகன் ஈசாய் தன்னுடைய மகனாகிய எலியாபை, முதல் மகன், அவனை கொண்டு வந்து அங்கே விடுகிறார். சாமுவேல் பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய உயரம், அவனுடைய எல்லாவற்றையும் உடல் திறனை பார்த்த மாத்திரத்திலே இவன் தானாக்கும் என்று எண்ணிவிடுகிறார். எண்ணிவிட்ட உடனே உடனடியாக ஆண்டவர் பேசுகிறதை கவனியுங்கள். 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண அங்கே பார்க்கிறார். உடனடியாக தேவன் சத்தத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அந்த சத்தத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அவசரப்படலை. அவர் அவசரப்பட்டு அங்கே முடிவு எடுக்க நினைக்கிறார். ஆனால் தேவன் தலையிடுகிறார். பாருங்கள், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்பும் போது, உங்களை நோக்கி வரும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது. தேவனே தலையிட்டு மற்றவர்கள் அதை தட்டி செல்லாதபடி உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உங்களுக்குத்தான் தரும்படியாக அவர் பேசுவார். தீர்க்கதரிசி இடத்திலே பேசுகிறார். பாருங்கள், கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்லுகிறார், நான் முகத்தை பார்க்கிறவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறவன் என்று சொல்கிறார். அதேதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 55
8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். சரீரத்தையும் வெளி தோற்றத்தையும் மனிதன் பார்ப்பான். ஆனால் தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதையே தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் எப்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் செய்வார். அதன் பின்பு என்ன நடக்கிறது? அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், பிள்ளைகள் இவ்வளவுதானா? உனக்கு இருக்கும் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். கூர்ந்து கவனியுங்கள், பந்தி, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 7 குமாரர்கள் அங்கே இருக்கிறார்கள். 8வது நபராக தாவீது இருக்கிறான். அவனை ஒரு பந்தி என்றால், ஒரு பலி என்றால், வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி என்றால், ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் எல்லா பிள்ளைகளும் தானே அழைப்பார்கள். ஆனால் பாருங்கள், எல்லோரும் இருக்கிறார்கள், தாவீது அங்கே இல்லை. ஆனால் இந்த பந்தி, இந்த விருந்து, இந்த நிகழ்ச்சியே எல்லாமே தாவீதுக்காகத்தான் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளிலே கடைசியாக பிறந்தவர்களை மிகவும் நேசிப்பார்கள் பெற்றோர்கள். ஆனால் தாவீதின் விஷயத்தில் அப்படி இல்லை. அவன் மறக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று தன் தகப்பனே சொல்லுகிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் அவன் இருக்கட்டும், அவனை போயா கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அங்கே ஆடுகளின் பின்னாக இருக்கிறான் என்று ஈசாயை தன் தகப்பனே சொல்லுகிறான். ஆனால் சாமுவேலின் வார்த்தைகளை கவனியுங்கள். சாமுவேல் சொல்லுகிறார், அவனை அழைத்தனுப்பு, அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். என்ன ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏனென்றால் கர்த்தர் அவரிடத்திலே சொல்லிவிட்டார், இவர்களை நான் புறக்கணித்தேன், ஒருவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவனுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தரும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பிக்கிறார்கள். அவன் எப்படி இருந்தான் என்று, தாவீது எப்படி இருந்தான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீதை வர்ணிக்கிறதை கவனியுங்கள். ஒரு ஆடு மேய்க்கிறவன், யோசித்து பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிறவன் வெயிலிலே கஷ்டப்படணும். காலை போகிறவன் சாயங்காலம் தான் வர முடியும். அங்கே நிழல் இருக்குமா, இல்லை வெயில் இருக்குமா? அதனால தான் தாவீது சொல்லுகிறான், பாருங்கள், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்று சேதப்படுத்தாது. அவன் சிவந்த மேனியாக இருக்கிறானா? தாவீதை குறித்து அவ்வளவு நேர்த்தியாக வர்ணிக்கிறதை கவனியுங்கள். இருதயம் சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கிறது பாருங்கள். தேவனோடு அவன் வைத்து கொண்டிருந்த தொடர்பை பாருங்கள். கர்த்தர் தள்ளப்பட்டவனை சொந்த மக்களால், சொந்த தகப்பன் கூட நினைக்கல, சொந்த தாய் நினைக்கல, தன்னுடைய சகோதரர்கள் 7 சகோதரர்கள் நினைக்கவில்லை. 8வது பிறந்தான், அவனை நினைக்கல யாரும். ஆனால் நினைக்காதவனை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் உட்கார்ந்திருக்கின்றவர் எழுந்து நின்று தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன ஒரு கனம் வருகிறது பாருங்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணுவதற்கு தீர்க்கதரிசியாக சாமுவேல் எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன்.
சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. தேவன் எப்பொழுதுமே நல்லவர். கடைசியாக பிறந்த குழந்தைகளை பெற்றோர் எப்பவுமே, ஏற்கனவே சொன்னேன், மிகவும் நேசிப்பாங்க. ஆனால் 8வது பிறந்த குழந்தையை ஒதுக்கி விட்டார்கள். ஆடுகளுக்கு பின்னாக இருந்தான். அதனால்தான் தாவீது தன்னுடைய சங்கீதமாக 27:10 சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. தாவீது வைத்திருந்த அந்த ஐக்கியத்தை பாருங்கள். தன்னுடைய பெற்றோரால், தன்னுடைய உறவினர்கள், ஒருவேளை உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் படுகிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற எண்ணம் தாவீதின் உள்ளத்திலே தோன்றியிருக்க கூடும். ஆமா, கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர், கர்த்தரின் ராஜா, கர்த்தருடைய என் அரசன் என்று சொல்லவில்லை. கர்த்தரின் மேய்ப்பர், அவர் என்னை மேய்க்கிறவர், என்னை நேசிக்கிறவர், அவர் கைவிடாதவர், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் என்ற எண்ணம் தாவீதுக்குள்ளாக எப்படி வந்திருக்கிறது பாருங்கள். அதை தான் தாவீது சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். உங்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக, உங்களை குறித்து எரிச்சல் அடைகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் பந்தியை இன்றைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள். மற்றவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கும் போதும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் உண்டு என்பதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விருந்தில் தாவீது கலந்து கொள்ளாதபடி குடும்பம் ஒதுக்கினதோ அந்த விருந்து தாவீதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. கர்த்தர் ஒரு பந்தியை தாவீதுக்காக அங்கே முன்குறித்தார். சாமுவேல் சொல்லுகிறார், அவன் வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். தமிழில் அழகாக இருக்கிறது, ஆங்கிலத்தில் சிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது வரும் வரைக்கும் சாமுவேல் அங்கே பந்தி இருக்கவில்லை. இன்றைக்கு கூட உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பியிருக்கிறார்களா? பயப்படாதீர்கள். யார் எழும்பினார்களோ அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக சாத்தான் மக்களை தூண்டி விட்டிருக்கிறானோ, ஒருவேளை வியாதிகள் சத்துருவாக எழும்பியிருக்கலாம், அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், அது மாத்திரமல்ல, எண்ணெயால் அபிஷேக தைலத்தால் உங்கள் தலையை நிரப்புகிறவர், அபிஷேகிக்கிறவர். சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அபிஷேகமும் செய்கிறவர். அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளாக நிலைத்திருந்தது, கடைசி மட்டும் நிலைத்திருந்தது. அவன் பாவம் செய்த போது கூட சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரம், என் மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லுகிறான். அதனால்தான் தாவீதின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார், நிச்சயமாக நடத்துவார். சங்கீதம் 23:5 மறுபடியும் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை தேவன் நிச்சயமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்காக? சத்துருக்கள் மேல் ஜெயத்தை எடுத்தவர், சாத்தானின் கிரியைகள் மேல் ஜெயத்தை எடுத்தவர். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சத்துருவை வெளியிறங்க கோலமாக்கி அவன் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டவர். உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி இதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. தாவீதுக்கென்று ஏற்படுத்தின அந்த பந்தியை யாரும் அதை புறக்கணிக்க முடியவில்லை. தாவீதினுடைய தலையின் மேல் அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்ட மாத்திரத்திலே தேவ ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டார். படிப்படியாக தேவன் உயர்த்தி கொண்டு போய் அங்கே அரசனாக மாற்றுகிறார். தாவீது கடந்து போன பாதை மிகவும் கடினமான பாதை தான். ஆனால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவனை தேற்றிற்று. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி இன்றைக்கு வைத்திருக்கிறார். அந்த தேவன் மாறாதவர். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா? எல்லாமே நன்மைக்காக நடக்கும். அவர் நன்மையை தான் செய்கிறவர். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன பந்தி? எதற்கு நீங்கள் அஞ்சினீர்களோ, எதற்காக பயந்தீர்களோ, யாரை கண்டு பயந்தீர்களோ அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கேயே தேவன் உயர்த்துவார். நீங்கள் தள்ளப்பட்டவர்களா? நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா? உங்களை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லையா? உங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையா?
உங்களிடத்தில் அன்பா பேச ஒருவரும் இல்லையா? உங்களுக்கு ஆடுகள் தான் தாவீதை போல. தாவீதுக்கு யார் அங்கே சிநேகிதர்கள்? ஆடுகள். கொடுத்த பொறுப்பிலே தாவீது அவ்வளவு உண்மையா இருக்கான் பாருங்கள். சிங்கத்தின் வாயில் இருக்கிற அந்த ஆட்டை அவன் போய் அதோடு போராடி தன் உயிரை பணயம் வைத்து அதை மீட்டு வருகிறான். போனா போதும் விட்டுருக்கலாம், இல்லை. அப்பேற்பட்ட தாவீது. ஏனென்றால் ஒரு ஆட்டுக்குட்டியவே மீட்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த தாவீதை கர்த்தர் பார்த்தார். என் பிள்ளைகளை அவன் அரசாளுவான். தாவீதின் சிங்காசனத்திற்கு முடிவில்லையா? தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய சிங்காசனம் தாவீதின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வாக்களித்தார். எவ்வளவு பெரு தேவன் பாருங்கள். தேவன் முன் குறித்ததை, உங்களுக்கென்று முன் குறித்ததை நிச்சயம் செய்து முடிப்பார். தாவீதுக்கு அதை செய்தாரே. தாவீது புறக்கணிக்கப்பட்டவன் தான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய சகோதரனை அங்கே அபிஷேகம் பண்ண பார்க்கிறார். அதையும் தடுத்து நிறுத்தி ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவன் வருகிற வரைக்கும் காத்திருந்தார். எவ்வளவு நல்ல தேவன். உங்களை ஆசீர்வதிக்க அவர் நினைக்கும் பொழுது அவர் செய்வதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் நினைக்கிறதா நடக்கும். அவர் சொல்லுகிறதை செய்வார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ள அவசியமில்லை. எந்த கபடும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக நீர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறீர், அதை எனக்கு கொடுங்கள், அதை எனக்கு கொடும். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? ஆண்டவரே, நீங்க தானே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் தானே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தின தேவன் தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். நிச்சயம் செய்து முடிப்பார். எங்கே தள்ளப்பட்டீர்களோ, எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஒருவேளை கண்ணீரோடு வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் பாதை கண்ணீரின் பாதையா இருக்கிறதோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சத்துருக்கள் பெருகி இருந்தாலும் உங்கள் பந்தியை அவர் விசாலமாக்குவார், விசாலமாக்குவார். அமைதியை கட்டளையிடுவார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிறவர். அவர் நல்லவர். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், இன்றைக்கும் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட இவ்வளவு நேரம் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். தாவீதுக்கு என்ன முன் குறித்தீரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கரம் தொடர்ந்து காத்து கொண்டே வந்தது ஆண்டவரே. தாவீதை குறித்து நீர் சொல்லும் பொழுது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று நீர் சொன்னீர், சாட்சி கொடுத்தீர். தாழ்வானாலும் உயர்வானாலும் உம்மையே பற்றி கொண்டவன். எதிரிகளை கைகளில் கொடுக்கும் பொழுதும், சவுலை தன்னுடைய கரங்களில் கொடுத்த பொழுதும், அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி கரங்களில் கொடுத்த பொழுதும், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று உறுதி கொடுத்தான். எவ்வளவு நல்ல இருதயம். அப்பேற்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. சத்துருக்கள் பெருகி இருக்கும் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், மரணங்கள், போராட்டங்கள், பாதைகள் குறுகலாய் இருக்கிறது. நண்பர்கள் விரோதிகளாய் மாறியிருக்கிறார்கள். சொந்த உறவினர்களே எதிர்த்து வருகிறார்கள். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் தனிமேலே வாடி சந்தோஷத்தை இழந்து யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நல்ல நண்பனாக இயேசு நீர் அவர்களுக்கு சகோதரனாக, சகோதரியாக, அவர்களை தேற்றுகிறவர்களாக, ஒரு மேய்ப்பனாக நீர் இருக்க வேண்டும் என்று உம்மை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வீராக. வியாபாரத்தில் நஷ்டங்களை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக எங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக வியாபாரத்திலே ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. வேலை ஸ்தலங்களிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நண்பர்களாய் இருந்தவர்கள் விரோதிகளாய் மாறியிருக்கக்கூடும். உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படும் பொழுது விரோதிகளாய் எழும்பியிருப்பார்கள். அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை தாவீதோடு இருந்த தேவனாகிய கர்த்தர் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். வியாதியின் படுக்கையை மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருவே, என்னை பார்த்து சந்தோஷப்படாதே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. சத்துருக்கள் இன்றைக்கு ஒருவேளை கை தட்டி சிரிக்கலாம். உடைய பிள்ளைகளை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நகைக்கலாம். ஆண்டவரே, முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்களாக. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய வார்த்தை உண்மை.
கர்த்தர் தெரிந்து கொண்ட தேவ மனுஷன் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? கர்த்தர் தெரிந்து கொண்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்த்தும் பொழுது மற்றவர்கள் ஆண்டவரே யார் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகட்டும், இல்பொருளாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், எண்ணெயின் அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக. பிள்ளைகளை ஊழியங்களில் எடுத்து பயன்படுத்தாப்பா. இந்த ஊழியத்தில் சிறு பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அது ஆரம்பமாகி விட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த ஊழியங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தின் நலனை விரும்புகிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் தலையின் மேல் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாகின. தேவன் ஒருவனை ஆட்கொண்டு உயர்த்துவீரானால் யார் ஆண்டவரை நிறுத்த முடியும்? நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இடைப்படும். எங்களுக்கு இந்த நல்ல ஐக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கட்டும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற நேரம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். என் அனுதின பலன் ஊழியத்தின் மூலமாக பயனடைகிறவர்கள் ஏராளமானவர்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதையுங்கள். நல்ல நிலமாகிய இந்த நிலத்தில் விதையுங்கள். அதனுடைய அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். திரையில் காண்கிற வங்கி கணக்குகளிலே நீங்கள் செலுத்தலாம், அல்லது ஜிபே மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. All things are possible.